இதோ சின்ன பொண்ணு பாரு. வா சின்ன பொண்ணு. என் கண்ணு. ஐயோ சின்ன பொண்ணுக்கு வெக்கத்தை பாத்தியா? அண்ணன் தாலி கட்டும்போது கூட இவ்ளோ வெக்கப்படல. சின்ன பொண்ணு, நீ உண்டா இருக்கேன்னு கேள்விப்பட்டதும் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இவங்க எல்லாரும் நான் பாட்டி ஆக போறேன்னு சொன்னதும் ரமாமணி தான் உண்டா இருக்காளோன்னு நினைச்சிட்டேன். ஆமா சின்ன பொண்ணு, அம்மா அப்படி நினைச்சுதான் என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் இல்லம்மா, சின்ன பொண்ணு தான் உண்டா இருக்குன்னு உன்கிட்ட கூட்டிட்டு வந்தேன். இத பாருமா, 2 பேர்ல யாரு குழந்தை பிறந்தாலும் அது எங்க பேரன் பேத்தி தான். அது எங்களை தாத்தா பாட்டின்னு தான் கூட போகுது. ஐயோ அப்பா, எனக்கு குழந்தை பிறந்தா அது என்ன அம்மான்னு கூப்பிடும். சின்ன பொண்ணுக்கு குழந்தை பிறந்தா அது என்ன அத்தைன்னு கூப்பிடும். அப்ப வேற வேற குழந்தை தானே? ஆனா எனக்கு குழந்தை பிறந்து அது என்ன அம்மான்னு கூப்பிடும். அந்த குழந்தை அப்படி கூப்பிடும் போது அப்படியே ஆகாயத்துல பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை கடவுள் தான் கொடுக்கணும். நீ கவலைப்படாதடா கண்ணு. சின்ன பொண்ணு உண்டா இருக்கிற நேரம் உன் வயிற்றுலயும் ஒரு குழந்தை உண்டாகும். ஆமாமா, என் பொண்டாட்டிக்கு குழந்தை உண்டான நேரம் எனக்கு நிறைய நல்ல நல்ல பிசினஸ் தேடி வருது. வரும்பா, இனிமே நம்ம எல்லாருக்கும் நல்ல காலம்தான். அம்மா, அன்னைக்கு ஒன்னும் சும்மா குழந்தை உண்டாகல. நான் எனக்கு குழந்தை வேணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கும் போதெல்லாம் என் அன்னைக்கு ஒரு குழந்தைய கூட வேண்டிக்கிட்டேன். அதனாலதான் சின்ன பொண்ணு இப்ப உண்டா இருக்கு. ரமாமணி, எனக்காக வேண்டிக்கிட்ட உன் நல்ல மனசுக்கு அந்த கடவுள் உன்னையும் இப்படியே விட்டுற மாட்டாரு. கூடிய சீக்கிரமே உனக்கும் ஒரு குழந்தைய கடவுள் கொடுப்பாரு. அப்போ நீ முதல்ல ஒரு பையனை பெத்துக்கோ, நான் அப்புறமா ஒரு பொண்ணு பெத்துக்கிறேன். அவங்க 2 பேரும் வளர்ந்ததும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆயிடலாம். என் பொண்ணு சரியாத்தான் சொல்ற. சின்ன பொண்ணு, நீ எனக்கு ஒரு பேரனை தான் பெத்து கொடுக்கணும். அம்மா, ஆனா பொண்ணான்னு அண்ணி எப்படி முடிவு பண்ண முடியும்? அத அந்த ஆண்டவன் தானே முடிவு பண்ணணும். சின்ன பொண்ணு மூலமா அந்த ஆண்டவனுக்கும் நான் சேர்த்துதான் சொல்றேன். என்ன நாகவல்லி, அந்த கடவுளுக்கே ஆர்டர் போடுறியா? ஏங்க, ஒரு ஜீவன் தன்னை வருத்திக்கிட்டு விரதம் இருக்கிறதே தான் வேண்டுதலை நிறைவேற்றணும்னு கடவுள்கிட்ட மறைமுகமா சொல்றது தானே. நான் நேரடியாவே சொல்றேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? அம்மா, இத்தனை வருஷம் கழிச்சு கடவுள் கண் திறந்ததே பெரிய விஷயம். இதுல போய் ஆண் குழந்தை தான் வேணும், பெண் குழந்தை வேண்டான்லாம் ஆர்டர் போடுறியே, இது நல்லாவா இருக்கு? உங்க அப்பா அம்மா ஆண் குழந்தை தான் வேணும்னு வேண்டி ஆண் குழந்தைய பிறந்திருந்தா நீங்க எப்படிமா பிறந்திருக்க முடியும்? இந்த வீட்டையே கட்டி ஆண்டு நம்ம வம்சத்தையே பெருமைப்படுத்திட்டு இருக்கிற நீங்க ஒரு பெண் தானேம்மா. நீங்களே ஆண் குழந்தை தான் வேணும்னு அடம் பிடிக்கலாமா? துரப்பாண்டி, போதும். சின்ன பொண்ணு வயித்துல பிறக்க போறது ஆண் குழந்தையாதான் இருக்கணும். அவ எனக்கு பேர குழந்தை பெத்து கொடுக்க போறதில்ல. என் மகன் அழகுதுறையை பெத்து கொடுக்க போற. வான்கோழி பிசினஸ்ல லட்சமா கொட்ட போது நம்பி முட்டா பசங்க சார் பணத்தை எல்லாம் கோழியில கொட்டுறானுங்க. என்னைக்கு சாயம் வெளுக்க போதோ பணம் கட்டினவெல்லாம் நம்மளை பிடிச்சி வெளுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ள லம்பா ஒரு அமௌண்ட் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஆந்திரால ஆரியமாலாவா எஸ்கேப் ஆகி சென்னையில அமலாவா லேண்ட் ஆயிருக்கு. இது கேரளா கர்நாடகா போனா என்ன ஆகுமோ தெரியலையே. என்ன கருப்பு, என்ன பார்த்து ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி தெரியுது? அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு கலெக்ஷன் கம்மியா இருக்கேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். கவலைப்படாத கருப்பு, பணம் எடுக்கிறவங்க எடுக்க போறவங்க எல்லாரும் பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா இங்கதான் வருவாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, சொன்னல வந்துட்டாங்க. கரெக்ட். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ஓல்டு கஸ்டமர் ஆச்சே, திரும்பவும் இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? இல்லம்மா, நான் ஏற்கனவே
நிலம் நகை எல்லாத்தையும் வித்து 25 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இனிமே நான் இன்வெஸ்ட் பண்ண என்ன இருக்கு? அட நீங்க வேற கவலையே படாதீங்க சார். இன்னும் 10 மாசத்துல கிடைக்க போற பணத்துல நலபுலன்லாம் மீட்டுட்டு நகைங்கெல்லாம் டபுள் மடங்கா வாங்கிக்கங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான் சார் இருக்கேன். சார் யாரு? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. இவரு என் நண்பர் அழகேஷ் அம்மா. அதான் நம்ம வான்கோழி பிசினஸ் இருக்குல்ல, அதுல 25 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் 3 மாசத்துல 1 கோடி ரூபாய் வர இருக்குன்னு இவர்கிட்ட சொன்ன உடனே 2 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்துட்டாருமா நம்ம ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. ஆமாமா, உங்க வான்கோழி பிசினஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் பணம் கட்ட வந்திருக்கேன். கொடுங்க சார், இந்தாங்க. என்னையும் வான்கோழி பிசினஸ்ல சேர்த்துக்கங்க. தாராளமா சேர்த்துக்கிறோம். அதுக்கு தானே நாங்க ஆபீஸே போட்டிருக்கோம். அமல்ஸ் சார் கிட்ட அந்த அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிட்டு ரிசிப்ட் போட்டு கொடுத்துரு. ம். சார், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் கரப்ஸ். என்ன அமல்ஸ், இன்னைக்கு யாராவது புது மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்களா? இவரோட சேர்த்து 14 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. 28 lakhs கலெக்ஷன் ஆயிருக்கு. குட், வெரி குட். அந்த பணத்தை தீவன ஃபேக்டரி அக்கவுண்ட்ல போட்டுருங்க. அப்படியே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அமல்ஸ் பாஸ் இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்காரு. அப்படியா? என்ன விசேஷம்? முதல்ல இந்த அல்வாவை சாப்பிடுங்க. அல்வாவா? எனக்கே அல்வாவா? அட நீ வேற, நான் அந்த மாதிரி தப்பான எண்ணத்துல எல்லாம் கொடுக்கல. நல்ல விஷயம் தான், முதல்ல அல்வா சாப்பிடு. ஏன் சார் Okay. பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் நீங்க அல்வா கொடுப்பீங்களா? இங்க ஒரு ஆம்பளை நிக்கிறேனே. ஐம் சாரி, இந்தா சாப்பிடு. பொம்பளை பார்த்தவொன்னா மறந்துட்டீங்க. அமல்ஸா சார், சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காதீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் அப்பா ஆக போறேன். கங்க்ராச்சுலேஷன் சார், ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் வான்கோழி பிசினஸ் ஆரம்பிச்ச நேரம் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. நானும் அப்பா ஆக போறேன். அமல்ஸ், நம்ம பாஸ் அப்பா ஆக போற சந்தோஷத்துல கஸ்டமர்களுக்கு புதுசா ஒரு gift ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. என்ன சார், என்ன gift கொடுக்க போறீங்க? எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் 1 கிராம்ல கோல்டு காயின் கொடுக்க போறேன். வாவ், சூப்பர் சார். எல்லாமே கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தானா? எங்களுக்குலாம் ஒண்ணும் கிடையாதா? ஏன் கிடையாது? உனக்கு, கருப்ஸ்க்கு, ஏன் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே 1 மாசம் சம்பளம் போனஸ். வாவ், சூப்பர் சார். தேங்க்யூ. கருப்ஸ், இந்த கோல்டு காயின்லாம் சரியா வாங்கிட்டதில்ல? இடைக்கிடையில சொதப்பலையா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? என்ன ஒரு பையன் ஏமாத்த முடியுமா? எல்லாமே ஹால்மார்க், அக்மார்க் கோல்டு. இது பாருங்க, இந்தாங்க. வெரி குட். தேங்க்ஸ் சார். அமலா, இத வந்து நானே முதல்ல கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்து ஆரம்பிச்சு வைக்கிறேன். கஸ்டமரை கூப்பிடு. வாங்க சார், வாங்க. சார், உங்களோட மேலான ஆதரவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த நன்றியை மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன gift, கோல்டு காயின் கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். அப்புறம் எங்க எம்டி அப்பா அப்பா ஒரு சந்தோஷத்துல இருக்காரு. நீங்க அக்ரிமெண்ட்டை நாளைக்கு சைன் பண்ணுங்களேன். அமல்ஸ், நீ சொன்னாதான் போவாங்க. சார், நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. சரிம்மா. வரமா? அம்மாடி, இப்பதாண்டி நீ என் வயித்துல பாலை வாத்த. அப்பா, இந்த ஊரு உலகம் உன்னை கரிச்சு கொட்டுதே. இந்த வம்சம் தழைக்கவும் வயித்துல ஒரு குழந்தை பிறக்காதான்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல. இப்பதாண்டி கடவுள் கண்ணை திறந்திருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் வயித்துல வளர்ற குழந்தைய நீ நல்லபடியா பெத்தெடுக்கணும். எனக்கு அது போதும்டி. இந்த ஸ்வீட் சாப்பிடு. ஐயோ அம்மா, இருந்து சாப்பிட்டா வேணாம்மா. வாழ்த்துக்கள் மாப்ள. தேங்க்யூ தேங்க்யூ. மாப்பிள, இந்தாங்க எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க. அண்ணே, என்னண்ணே எங்க ஊர் பக்கமே வர மாட்டேங்கிறீங்க? ஒரு முறையாவது அண்ணிய கூட்டிட்டு ஊருக்கு வாங்க. கண்டிப்பா கூட்டு வரேன். சரியா? மாமா ஏன் வரல? மாமா வராதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவருக்கு இப்படி ஒரு திடீர்னு நல்ல செய்தி வரும்னு அவருக்கு எப்படி தெரியும் மாப்பிள? தெரிஞ்சிருந்தா அவர் கோயம்புத்தூர் கிளம்பி போயிருப்பாரா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாளை கிளம்பி அவர் இங்க வந்துருவாரு. நான் இந்த விஷயத்த சொன்ன உடனே அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. போன்லயே வாழ்த்து சொன்னாரு. அவர் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு. நான் தான் இப்போ உடனே கிளம்பி வர வேண்டாம், வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாவகாசமா வாங்கன்னு சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு, எப்ப வளகாப்பு வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? ஐயோ, நாங்க முடிவு பண்றதா?
அதெல்லாம் எங்க அத்தை தான் முடிவு பண்ணணும். எங்க இஷ்டத்துக்கு வளகாப்பு நடத்திட்டா அப்புறம் நான் குழந்தைய பெத்துட்டு வீட்டுக்கு வந்தா என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க மாப்பிள்ள. அத்த, நம்ம தியேட்டர்ல இந்த மாசம் 12ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் பாசமலர் படம் ஓடி இருக்கு. ராஜதர, அம்மா, சொந்தங்கள்லாம் கொண்டாடியாச்சா? என்ன சொல்ற உன் மாமியார்காரி? அவ பொண்ணு உண்டா இருக்கிறது அவ முகமெல்லாம் பல்லா இருக்குமே. ஆமாமா, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போக சொல்லியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் மேல வேலை இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. மாமா வேணுமா? அமல்ஸ், நம்ம பாஸ் எல்லாருக்கும் அல்வா கொடுத்தார். ஆனா நான் அவருக்கே அல்வா கொடுத்துட்டேன். எப்படி? அதாவது இந்த கோல்டு காயின் வாங்கணும்ல, அதுல பாதி தான் ஒரிஜினல், மீதி எல்லாம் ரோல்டு கோல்டு. செம்ம கேடியா நீ. உன் வேலையை நீ காட்டிட்டல, என்ன வேணா பண்ணிக்கோ, என் பங்கு எனக்கு வந்தாகணும். ஓகே? பங்கா? இதுக்கு உன்கிட்ட சொல்லாமே இருந்திருக்கலாம் போல இருக்கு. அமல்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ண. வாங்க 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 வாங்க. என்ன அன்னைக்கு நிறைய பேர் கேட்டீங்க, இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க. மத்தவங்க எல்லாம் நாளைக்கு வருவாங்க சார். பணம் கட்ட வந்திருக்கீங்களா? ஆமாங்க சார். எவ்வளவு வச்சிருக்கீங்க? 10,000 ரூபாய் சார். 10,000 ரூபாயா? ஆமா கொடுங்க. இந்தாங்க ஒரு அல்வாவை புடிங்க. இந்தாங்க ஒரு கோல்டு காயினையும் புடிங்க. தங்க காசா? நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? நான் 5000 வச்சிருக்கேன் சார். ஐயா, சரி பரவாயில்ல, கொடுங்க. அல்வாவை புடிங்க, இந்த காயினை புடிங்க. நீங்க 10,000 ரூபாய். 10,000. நல்லது நல்லது. இந்தாங்க அல்வா. ஐயா நீங்க? 5000 ரூபாய் வச்சிருக்கேன் சார். அதுல என்ன அவ்வளவு சந்தோஷம்? கொடுங்க. இந்தாங்க அல்வா வச்சுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். என்னங்க தங்க காசெல்லாம் கொடுக்குறீங்க? அது வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் ஊக்கப்படுத்த எங்க பாஸ் கிஃப்டா கொடுத்திருக்காரு. நீங்க எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முக்கியமான கஸ்டமர் வந்து. வாங்க முதலாளி வாங்க. என்ன இது கையில? அல்வா வாங்கிக்க. திரும்பவும் அல்வாவா? என்ன விசேஷம் முதலாளி? என் மனைவி கன்சீவ் ஆயிருக்கா. என்னது? உங்க வைஃபும் கன்சீவ் ஆயிருக்காங்களா? என்ன 2 பேரும் கோரஸ் பாடுறீங்க? அத விடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் தேங்க்ஸ். அமல்ஸ், என்ன ஒரு ஒத்துமை பாத்தியா? நம்ம பாஸோட வைஃபும் கன்சீவ் ஆயிருக்காங்க, என் முதலாளி வைஃபும் கன்சீவ் ஆயிருக்காங்க. முதலாளி, உங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. நல்ல விஷயம் தானே. ஆமா, இன்னைக்கு உங்க எம்டிய பார்க்கணும்ப்பா. அது அவங்க வைஃப் செக்கப் கூட்டின்னு போனோன்னு இப்பதான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனாரு. என்னல, நான் எப்ப வந்தாலும் அவரை பார்க்க முடியாமலே போகுது. இது என்ன பெரிய விஷயமா முதலாளி? அடுத்த தடவை நீங்க வரும்போது கண்டிப்பா அவரை மீட் பண்றீங்க. இருங்க. இந்தாங்க கோல்டு காயின் கிஃப்ட். கிஃப்டா? எங்க முதலாளி கஸ்டமரை ஊக்கப்படுத்துறதுக்காக கிஃப்ட் கொடுக்கறாரு. எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீங்க ஸ்பெஷல் கஸ்டமர்ங்கிறதுனால உங்களுக்கு 2 காயின்ஸ். ஓ, அப்படியா? எனக்கு எதுக்கெல்லாம் 2 காயின்? ஒண்ணே போதும். இந்த நீங்க ஒண்ணு வச்சுங்க. ஓ, தேங்க் யூ சார். அப்புறம் கருப்பு முதலாளி, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது கண்டிப்பா எம்டியை மீட் பண்ணி ஆகணும். காயின் அங்க, கண்டிஷன் இங்கயா? இல்ல கருப்பு. சரி சரி, அடுத்த தடவை வரும்போது எம்டியை கண்டிப்பா மீட் பண்ண வைக்கிறேன். நீங்க போய் வேலையை பாருங்க முதலாளி. சரி, நான் வரேன். அமல்ஸ், இவனை மட்டும் எம்டிய பார்க்கவே விடக்கூடாது, ரொம்ப பிரச்சனையாகும். ஆனா ரொம்ப பாவம்ல. இந்த வான்கோழி எஸ்கேப் ஆயிடும் போல இருக்கு. இன்னும் சீமந்தமே நடக்கல, அதுக்குள்ள வயித்துல இருக்கிற குழந்தைக்கு கல்யாண சம்பந்தம் பேசுறீங்களா? போங்க நீ. எல்லாம் ஒரு அட்வான்ஸ் புக்கிங் தான் சின்ன பொண்ணு. இங்க பாரு சின்ன பொண்ணு, உனக்கு பையன் பிறந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. சப்போஸ் பொண்ணு பிறந்துட்டா என் பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணும். அப்படி கொடுக்கல நான் ரகலையே பண்ணிடுவேன். இல்ல நீ, என் குழந்தையோட கல்யாண விஷயத்தையும்
எங்க அத்தை தான் முடிவு பண்ணுவாங்க. சரி சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க. நான் சம்மந்தி மட்டும் போய் 2 வார்த்தை பேசிட்டு வரேன். வா கமலா போலாம். உங்க மச்சானுக்கு பொண்ணு பாரு வந்தீங்களே, என்ன சொன்னாங்க? என்னக்கா உங்க பொண்ணு நல்லா இருக்காளா? சரி சரி. அத்தை, இனிமே ஒரு 2 மாசத்துக்கு பழைய படங்களாவே போடலாம் அத்தை. நல்ல கலெக்ஷன் வேற வருது. சம்மந்தியம்மா. அம்மா இங்க பாருமா, பழைய தேஞ்சு போன படம் வந்திருக்கு. என்னன்னு கேளுமா. பேசு பேசு பேசு. சொல்லுங்க. என் பொண்ணு உண்டா இருக்கிற சந்தோஷத்துல உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டேன். சரி, எப்படி இருக்கீங்க? இருக்கேன். என்னம்மா இருக்கேன்னு சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டீங்க. வழக்கமா நாங்க தான் குறைவா பேசுவோம், நீங்க தான் நிறைய பேசுவீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? என்ன சம்மந்தியம்மா, சத்தத்தையே காணோம். காத்து போன பலூன் மாதிரி ஆயிட்டீங்க. ஒருவேளை மருமக உண்டானதுக்கு மௌன விரதம் இருக்காங்களோ என்னமோ. அடிப்போடி, கடல்ல அளவோச ஓஞ்சாலும் ஓயும், எங்க சம்மந்தியம்மா வாய் மட்டும் ஓயவே ஓயாது. இவங்களாவது என் பொண்ணு உண்டானதுக்கு மௌன விரதம் இருக்கிறதாவது. அடிமை பெண், என்ன என் அத்தையை கலாய்க்கிறியா? மாமா நீங்க சும்மா இருங்க. ஓசில பட்டுப்புடவை கட்டினவங்களா இப்படிதான் பேசுவாங்க. எங்க அத்தை யார் தெரியுமா? இல்ல யார் தெரியுமாங்கிற? நல்லா தெரியுமே. என்ன கர்ம வெணியோ, என்ன தலைவிதியோ, என் பொண்ணு சில வருஷம் உண்டாகாம போயிட்டா. அதுக்கு அவளும் சரி நாங்களும் சரி. வடிக்காத கண்ணீர் இல்ல, போகாத கோயில் இல்ல, வேண்டாத சாமியும் இல்ல, பார்க்காத டாக்டரும் இல்ல. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமே. இருந்தும் என் பொண்ண எப்படியெல்லாம் வேதனைப்படுத்துறீங்க. இதோ உங்க பொண்ணு ரமாமணி இருக்கால, அவ்வளவுதான் விரதம் இருந்தா, மன்சோர் சாப்பிட்டா, அங்க பிரச்சனை கூட பண்ணா. இவளுக்கு குழந்தை உண்டாச்சா? இல்லையே. இப்போ உங்க பொண்ணு என்ன பண்ண போறீங்க? கோழி மாதிரி அறுத்தெறிய போறீங்களா? ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம்ன்ற மாதிரி நாங்க வர்றப்பெல்லாம் எப்படியெல்லாம் குத்தி காட்டி பேசுனீங்க, எப்படியெல்லாம் வேதனைப்படுத்துறீங்க. அந்த வலியும் வேதனையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ரமாமணி பத்தி பேசினேன். மத்தபடி எனக்கு ரமாமணி மேல எந்த கோபமும் இல்லம்மா. இன்னும் சொல்ல போனா ரமாமணிக்கு சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கணும்னு நானும் வேண்டிக்கிட்டு தாமா இருக்கிறேன். கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, அவன் தடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. அது எந்த விஷயத்துக்கு பொருந்ததோ இல்லையோ, இந்த குழந்தை விஷயத்துக்கு நல்லாவே பொருந்தும். இத புரிஞ்சுக்காம கோவப்பட்டோ ஆத்திரப்பட்டோ எப்பவும் யார் மனசையும் புண்படுத்தாதீங்கம்மா. அம்மா இந்த ஊசி போன மெதுவிட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்காமா. நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறியே, பேசுமா. ஜில்லு, நீ கொஞ்சம் சும்மா இரு. அத்தை டோனி மாதிரி 10 பால் அடிக்காத மாதிரி தான் இருக்கும். கடைசி 2 பால்ல சிக்ஸர் அடிச்சு வெற்றி கோப்பையை கொண்டு வந்துருவாங்க. அத்தை இப்ப ஆட ஆரம்பிப்பாங்க பாரு. அத்தை உங்க ஆட்டத்தை ஆரம்பிங்க அத்தை. அம்மா ஏந்து ஆடுமா. மாட்டே நீ. இது என்ன கவரிங்க? ஐயோ அத்தை, என்னத்தை இந்த பொம்பளை அப்படியே விட்டுட்டு போறீங்க? ஏய் பொண்ணத்தான். என்ன உன் பொண்ணு உண்டாயிருக்கான்னு ரொம்ப பேசுற? இப்ப பேசுனியே, இதெல்லாம் இப்படி பேசுறதுக்கு எத்தனை நாள் ஒத்திக பார்த்த? ஆடி காத்துல அம்மியும் பறக்கும்னு சொல்லுவாங்க. நீ அம்மி இல்ல, வெறும் பேப்பர். அதான் காத்துல பறந்து போய் கலசத்து மேல ஒட்டி இருக்க. காத்து நின்னது, பட்டுன்னு கீழே விழுந்துருவ. நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவ. ஆனா உன் பொண்ணு இந்த வீட்டுல வாழணும்.
அவ வயித்துல வளர்றது எங்க வம்சத்தோட வாரிசு. அத உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்க. வந்தமா, பொண்ண பார்த்தமா, தின்னோமா, போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு வாய்க்கு வந்தபடி பேசுற. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா? ஏய், நீ எல்லாம் ராத்திரியில தெருக்கூத்துல வில்லி வேஷம் போடுறவ. நான் பிறக்கும் போதே வில்லி.